சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஜென்ரலாக இட்ஸ் ஆல்வேஸ் பின் அன் ஓவர் வெயிட் கிட். அவங்க ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போவாங்க, என்ன இப்போ குண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எவ்வளோ சைக்கலாஜிக்கலி அது எவ்வளோ தூரம் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கே வந்து இஃப் இட்ஸ் புட்டிங் இம் இன் தட் மச் ஆஃப் செல்ஃப் டவுட், இட் வில் ரியலி க்ரஷ் அ பர்சன். ஃபோன் பண்ணும்போது சார் ஃபஸ்ட்டு சிக்னேச்சராக ஒரு கூப்பிடுவார், காளி அப்படின்னு கூப்பிடுவாரு. எனக்கு ஒரு பாயிண்ட்டை தோணும், நம்ம ரொம்ப ஓவராக சாரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் தனு சார் சொல்லியிருக்காரு, செல்வா சார் நிறைய டேக்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் என் தலைவன் தான், என் தலைவன் தான் எனக்கு கிங்கே. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆகணும், இது ஃபேன்ஸ்க்காக. ஹலோ சீ வெயிடி போனக்கு. ஸோ அந்த கால் வந்து அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஜென்ரலாக வந்து டைரக்டர்ஸ் கால் பண்ணி நாங்கள் கதை சொல்கிறோம் இல்லை கதை சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. தனுஷ் சார் கால் பண்ணி அதான் எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போது நான் வந்து நினச்சேன், மேபி ஏதாவது வேறு யாராவது டைரக்ட் பண்ணுறாங்க, ஸோ வேறு ஏதாவது சின்ன படம் அந்த மாதிரி நினச்சேன். ஆக்சுவலாக சாரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் சார் வந்து கதை நரேட் பண்ணும்போது தான் வந்து சார் சொன்னார், இது மாதிரி நான் என்னோடய அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறேன், 50வது படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் வந்து பயங்கர ரியாலிட்டி செக் மாதிரி இருந்துச்சு எனக்கு பயங்கரமாக. அண்டு சார் கூட ஒர்க் பண்ணதே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படித்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார் கூடயே சும்மா சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா அது எப்படி ஒரு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக ஒரு ஆக்டரை தாண்டி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக வந்து எவ்வளோ தூரம் ஒரு எஃபர்ட் போடுறாரு. அதாவது இப்போ அவர் நினச்சாருன்னா ஒரு சேரில் கூட உட்காந்துட்டு கூட ஃபுல் படம் டைரக்ட் பண்ணலாம். அதுக்கான ஃப்ரீடம், அதுக்கான நாலேஜ் அவருக்கு இருக்குது. பட் ஒரு செகண்ட் கூட அவர் சும்மா இருக்க மாட்டார். அதாவது அவ்வளோ வந்து துருன்னு இப்போ ஃப்ரேமில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியே சரியா இல்லை ஏதாவது ஒன்று சரியா இல்லைன்னா அவர் மானிட்டர் பக்கத்துலேயே இருக்க மாட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஆளாக போய் அது வந்து சரி பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்சு he will work even without assistant directors. அவ்வளோ வந்து வேலை செய்வார். அண்ட் ஆஸ் ஒரு புது ஆக்டராகவும் சரி, ஆஸ் அ பர்சன் who want to make a movie in future, அப்படியா இருக்கும்போதும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயம். சரி, ஒரு பக்கம் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சிங்கிளாகவே இருந்துட்டீங்க. ஸோ ஹீரோயின்ஸோட நீங்கள் வந்து படத்துக்காக நடிக்கிறது எல்லாம் வந்து யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்கேஜ் வேறு ஆகிட்டோம், அதனால வேலை பொசசிவாலாம் இருக்க மாட்டாங்களா அவங்க? இதெல்லாம் அவ்வளோ சைல்டிஷ்டாலாம் இருக்க மாட்டேன். அவங்கெல்லாம் திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன்ல, ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சூப்பர். இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே, அதுதான் உண்மை. ஸோ இப்போ என்கிட்ட சில பிக்சர்ஸ் இருக்குது, சில வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ. ஓ எஸ், இது வந்து என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட். எஸ், அது வந்து இட்ஸ் அ வெரி சரியல் ஃபீலிங். அது அவங்க ஃபேமிலியில் நடக்கும்போது அவங்களுக்கு தெரியும். லைக் இட்ஸ் அ வெரி பர்சனல். அதை எப்படி இப்போ சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த டைமில் நான்லாம் வந்து இப்போ அப்படி அழவே மாட்டேன்னு நினச்ச ஒரு பர்சன். பட் அட் தட் டைம் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். சூப்பர் சூப்பர். இப்போது கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் எப்படி இருந்தது? அதான் சம்டைம்ஸ் வந்து அது ஸ்ட்ரைக்கே ஆகாது. இப்போ ஏதாவது ஒன்று ஒரு கமெண்ட்ரிக்கு ஏதாவது காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஷீ இஸ் நாட் தேர் அப்படின்னு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் கெட்டிங் யூஸ் டு இட். கால் பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது சொல்லுவீங்க? 24 hours அப்படி தான் இருப்பேன். அப்படியா? ஓ ஓகே சூப்பர். இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். சரி, ஓகே. நீங்கள் வந்து யாரையுமே வந்து யார் மாதிரியும் பண்ண மாட்டேன்னு சொன்னால கடைசியாக ஒரே ஒரு சீன், இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆகணும், இது ஃபேன்ஸ்க்காக, ஓகே நீங்கள் நோ சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சீன். இது ஒரு ஐகானிக்கான சீன், நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ண ஒரு சீன். ஹலோ சீ வெயிடி போனக்கு. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் இன்னைக்கும் பார்க்கும்போது நாங்கள் கீழே உட்காந்துருக்கும் போது கூட சீன்ஸ் வந்துட்டு இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பும்போது இவங்க பாத்திரத்தை சரியா வைடி அப்படி இங்க சொன்னமா நான் இஸ் an emotion. ஐயோ, அது பார்ட் 2 ஆக்சுவலா பார்ட் 2 வேணான்னு தோணுது. ஏன்னா பார்ட் 1 அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது திருப்பி பண்ணி அது வந்து இது பண்ண வேணாம்.
ஐயோ சபி பாய். எஸ், இது நான் தான். இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க? எப்போ எடுத்த பிக்சர் இது? இது ரொம்ப வருஷம், நான் ஸ்கூல் படிக்கும்போது. இது ஜென்ரலாக ஐ ஆல்வேஸ் பின் அன் ஓவர் வெயிட் கிட். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் தென் சர்டன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படியெல்லாம் நடக்கும்ல. அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஆக்டராக இருக்கணும்னா அவனோட உடம்பு ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டே நம்ம பாடி தான். ஸோ அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் கிட்டா இருக்கும்போது ஐ திங்க் இன்னைக்கு வந்து அந்த பாடி ஷேமிங் பத்தி இல்ல வந்து குண்டுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத பத்தி வீட்லயும் வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. மட்டும் இல்ல, ஒல்லினும் பாடி ஷேம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் நம்மலாம் வளரும் போது வந்து அது ரொம்ப காமனா இருக்கும்ல. சோ உங்களுக்கு அது எவ்வளவு? நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது யூ ஹேவ் டு லுக் அ சர்டன் வே அப்படிங்கிறது வந்து என்ன அவங்க ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போவாங்க, என்ன இப்போ குண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எவ்வளோ சைக்கலாஜிக்கலி அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ வெரி பேட் திங் டு டூ. வெரி கான்ஃபிடென்ட் பர்சன், ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததா? இருந்தது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கே வந்து இஃப் இட்ஸ் புட்டிங் ஹிம் இன் தட் மச் ஆஃப் செல்ஃப் டவுட், அப்போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிற ஒருத்தங்களை பாடி ஷேம் பண்ணும்போதோ இல்லை அவங்க இன்செக்யூரிட்டிஸை வந்து நம்ம சொல்லி காட்டும்போது இட் வில் ரியலி க்ரஷ் அ பர்சன். ஸோ இட்ஸ் சச் அ பேட் திங் டு டூ. கோவம் வந்திருக்கா உங்களுக்கு இப்போ அது மாதிரி சொல்லும்போது? மோர் தென் கோவம் வந்து அந்த ஒரு விஷயம் வரும்ல, இவங்களெல்லாம் ஐ நீட் டு லைக் ப்ரூவ் தெம் ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் அதிகமாக இருந்திருக்கு. அது ஐ திங்க் வந்து ஒரு மீம்லாம் போடுவாங்களே, இஃப் யூ ரிஜெக்ட் சம்ஒன் இந்த மாதிரின்னு போட்டுட்டு அவங்களோட ஒரு சின்ன வயசு போட்டு அவங்களோட கரண்ட் பிக்சர் போடும்போது யோசிச்சுக்கோங்க பிஃபோர் யூ ரிஜெக்ட் சம்ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது குண்டா இருக்கிறதுக்காக ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரிஜெக்ஷன் அப்படின்னு இல்லை, லைக் ஐ ஜென்ரலி லைக் ஃபெல்ட் லைக் வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஸ் ஃபிட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுது. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். நம்ம மென்டலி நம்மளை ஒரு அலர்ட்டாக வச்சுக்கோம். மென்டலி வில் பி மோர் ஃபிட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தோணுது. சூப்பர். ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பல டைரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்டர் டர்ன்ட் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எம்பதைஸ் பண்ணிக்க ஆமா, அவங்களுக்கு வந்து மோர் தென் ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டருக்கு முன்னாடியே ஆக்டராக இருந்ததுனால சாருக்கு தெரியும் வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், எப்படி ஒரு டைரக்டர் எப்படி ஒரு ஆக்டர் கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணும் அப்படிங்கிறது வந்து சாருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த 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 வேலை வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்போது சார் பண்ணுறது ஒரு 50% நம்ம பண்ணாலே சூப்பராக தெரிஞ்சிடும் ஸ்க்ரீனில். ஆமாம் ஆமாம். அதாவது அது லாஸ்ட் ஆப்ஷன்னா அதுதான் பண்ணுவார். அதாவது நம்மளுக்கு சுத்தமாக நம்மளால் முடியல அப்படிங்கும்போது இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நடிச்சு காட்டிடுறாரு. பட் அதே இல்லாமல் ஹீல் எக்ஸ்பிளைன் இட் ஸோ வெல். அதாவது அந்த சீன் இது எதுக்கு இந்த இமோஷன் கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறது இன் டீட்டெயிலாக சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதுலேயே வந்து ஒரு ஆக்டருக்கான 80% வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதை அப்படியே உள்வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணாலே சூப்பராக இருக்கும். என்ன சீனுன்னு சொல்ல வேணாம், மேபி அந்த மூட் ஆஃப் த சீனோ ஏதாவது பர்டிகுலராக ஒரு சீனில் வேறு உங்களுக்கு வந்து அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததோ இல்லைனா வந்து சில இல்லை ஜென்ரலாகவே கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கிற கேரக்டர் இது. அப்போ எனக்கு ஜென்ரலாக அது வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது சார் வந்து நிறைய பாயிண்டர்ஸ் கொடுத்தாரு, ஈவன் இன் பாடி லாங்குவேஜ் இல்லை நம்ம பேசுகிற டோன். சொல்ல முடியுமா என்ன பாயிண்டர்ஸ் அப்படின்னு? இல்லை ஜென்ரலாக லைக் நம்மளோட ஸ்டாச்சர். இப்போது இந்த படம் வந்து நான் இந்த படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து போர் முடித்தேன். ஸோ போரில் வந்து அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ரொம்ப காலேஜ் படிக்கிற ரொம்ப என்ன ப்ராப்பராக மாடர்ன் ட்ரெஸ்லாம் அப்படியே டிப்டாப்பாக இருக்கிற அந்த மாதிரியான கேரக்டர். இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். வட சென்னையில் இருக்கிற சாதாரண ஒரு பையன். அவன் வந்து அவன் ஃபேமிலியில் 3 பிரதர்ஸ், அதாவது சந்தீப், நான், தனுஷ் சார் அண்ட் துஷாரா, நாங்கள் ஒரு ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேக்ட்ராப்புக்கு அது பிலீவபுளாக இருக்கணும். ஸோ அதுக்கான நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்ண சொன்னார்.
ஈவன் லெட் இட் பி என்னோட ஃபிசிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டோனாக இருக்கட்டும், பாடியில் நான் நடக்கிறது எல்லாமே வந்து நிறையா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் அப்போ புரியல. அதுக்கப்புறம் வந்து எடிட் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. நான் இது வரைக்கும் நான் என்ன ஸ்க்ரீனில் அந்த மாதிரி பார்த்ததில்ல. சரி, உங்களோட பெஸ்ட்டே வந்து அந்த செட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மாதிரியும் பண்ணி காட்டுறது தான். தனுஷ் சார் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன மேனரிசம். ஃபோன் பண்ணும்போது சார் ஃபஸ்ட்டு சிக்னேச்சராக ஒரு கூப்பிடுவார், காளி அப்படின்னு கூப்பிடுவார், சார் அப்படின்னு. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு சார் ஞாபகம் வரும். ஸோ வந்து வாட்டர் பேக்கெட் பாட்டு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே ரைட்டு அப்பர்ணாவும் சந்தீப்பும் தான் ஒரு அழகான ஜோடி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு பேர் யாரு? எனக்கு பேர் நானே தான். என்னங்க சொல்கிறீங்க, காளிதாஸ்க்கு பேர் இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்துலயாவது வந்து நான் வந்து சோலோவா நடிச்சிருக்கேன். இப்போ தனுஷ் சார் வந்து நிறைய இந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டையா இருக்கட்டும், வட சென்னையா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து ரா ஆத்தென்டிக்காக வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நான் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களை பார்க்கும்போது எனக்கு கேட்கணும் தமிழ். நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏதாவது, சார் இந்த சீன் எப்படி சார் பண்ணீங்க, இந்த நிறைய கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஷேர் பண்ண முடியுமா? which was like my god. நான் விஐபி பற்றியே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்டை தோணும், நம்ம ரொம்ப ஓவராக சாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு பாயிண்ட். ஆனால் எல்லாத்துக்குமே பொறுமையாக ஆன்சர் கொடுப்பாரு. இட்ஸ் வெரி ஸ்வீட். அதெல்லாம் சார் வந்து யோசிக்கவே மாட்டார். சினிமா பற்றி எவ்வளோ நேரம் வேணால் சார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். சினிமா பற்றி இல்லை, ஜென்ரலி லைக் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு பர்டிகுலர் சீனை பற்றி நீங்கள் கேட்டு அதில் அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னீங்கன்னா நாங்களும் ஜாலியாக கேட்டுப்போம். நிறையா விஐபியிலேருந்து புதுப்பேட்டையெல்லாம் நான் கேட்டேன், சார் எப்படி லைக் ஹவு டிட் யூ அந்த சார் அந்த படம் பண்ணும்போது ஐ திங்க் ஹீஸ் வெரி யங், 24, 25 இல்லை அப்போ 21-22 இயர்ஸ் ஓல்டு அந்த படம் பண்ணும்போது. ஸோ அந்த ஏஜில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி கன்சீவ் பண்ணி அந்த அவ்வளோ தூரம் மெச்சூரிட்டியோட அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருப்பாங்க. சார் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை செல்வா சார் தான் எல்லாம் சொன்னார் அப்படி. பட் அப்போ கூட சார் பண்ணோம்ல, வெரி டேலண்டட். செல்வா சார் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஃபஸ்ட் டேக் செகண்ட் டேக்லேயே ஓகே ஆகிடும். பட் தனுஷ் சார் சொல்லியிருக்காரு, செல்வா சார் நிறைய டேக்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப இதுவாக இருக்கும். அண்ட் செல்வா சார் ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல் இந்த மூவி. அண்ட் அப்படி பார்த்தா எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நம்ம வேலை செஞ்சுருக்கோம். எஸ்.ஜே. சூர்யா சார்லாம் நம்ம ஒரு பாயிண்டில் அவர் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே ஆஃப் ஆகிட்டு அவர் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். அவர் எப்படி நடிக்கிறாரு. இதில் நான் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனில் ஒரு சீக்வன்ஸில் நானும் சந்தீப்பும் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கும் ஒரு சீன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஐ திங்க் ஆடியன்ஸ் ரியலி என்ஜாய் தட் சீன் பிகாஸ் பின்னிருக்கார் எஸ்.ஜே. சூர்யா சார். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் as an audience அது பார்க்குறதுக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்